ஹலோ ஆல். மார்னிங் சுறுசுறுப்பாக வாக்கிங் போயிட்டு வரும்போது மில்க் பேக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நான் எடுத்தது எப்போ பார்த்தீங்கன்னா August 17, 2023 2024 ஏப்ரலில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ டிலேவாக ஒரு வீடியோ வருமா அப்படின்ட்டு நானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். பட் அது எனக்கு தெரியாது. அப்போது இப்போ ஆஃப்டர் டெலிவரி நான் உட்காந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. பட் நான் அதை ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக கன்சிடரே பண்ணவே இல்லை. அதுதான் ரீசன். ஒரு வழியாக வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. இந்த டே ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் கப் ஆஃப் டீ. டீ நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட். பட் இந்த டீயோட ஸ்மெல் எனக்கு பிடிக்காமல் போச்சு. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஒரு நைட்டே வெசல் வாஷிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் அதோட ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இங்கே எங்கள் சரௌண்டிங்கில் சொசைட்டி டீ பவுடர் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த டீயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது டஸ்ட் பவுடர் இல்லை, இது லீஃப் பவுடர் தான். நல்லா கிரானியூல்ஸாக தான் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க வச்சா நல்லாயிருக்கும். இல்லை தனியாக டிகாஷன் மாதிரி எடுத்து போட்டாலும் டீ நல்லாயிருக்கும். நான் டேரெக்டாக மில்கில் தான் ஆட் பண்ணுறேன். நான் டீ பவுடர் போட்டுட்டு நான் ஹாலுக்கு போயிட்டேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு அந்த கொதிக்கிற ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே இல்லை. மேபி சொசைட்டி டீ பவுடர்னால தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்போ ஒரு நல்ல ரெய்னி டே வேறு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த டீயை சுட சுட நான் என்ஜாய் பண்ணி குடித்தேன். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் அந்த குதிரைவாலி அரிசி உப்புமா தான். ஸோ அதே ரெசிபி போட்டு உங்களை நான் மறுபடியும் கஷ்டப்படுத்த விரும்பலை. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போதே நேற்று டிமார்ட் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ ரீஃபில் ஒர்க் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஆயில் கண்டெய்னர் அந்த எண்ணெய் பிசு பிசுப்போடு இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. நான் ஒவ்வொரு தடவை ரீஃபில் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது புறா முட்டை வச்சுருக்கு. ஸோ அந்த புறாக்காக ரைஸ் நான் வச்சிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ டைம் 11 o'clock ஆகுது. ஸோ நான் லஞ்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குவிக்காக சாப்பிட்றதுனால லஞ்ச் ஆல்மோஸ்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கிச்சனில் கண்டினியூஸாக நின்று ஒர்க் பண்ண முடியாததுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் கிடைக்கும் போது குட்டி குட்டி ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெங்காயத்தை பர்ல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரைஸும் சோப் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான மஷ்ரூம் கிரேவி. எல்லாமே கிரைண்ட் பண்ணி அதை குக் பண்ண வச்சு பண்ணிட போகிறோம். மஷ்ரூம் கிரேவிக்காக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சைட் பை சைட் நான் ஜீரா ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக கீ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த கிரேவிக்காக நான் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 லவங்கம் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணுவோம். அதனால் ஸ்பைஸ் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காய பேஸ்ட் இருக்குது இல்லையா, அது ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைக்கலை, கொஞ்சம் குறகுறப்பாக வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். இந்த குக்கரில் நெய் சூடாச்சு இல்லையா, இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரு 2-3 வெங்காயம் எடுத்திருக்கோம். அதுக்கு நான் ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இந்த ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆனோன்னு இமீடியட்டாக சோப் பண்ண ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, ஒரு 1 minute அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிட்டா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி. இப்போ ப்ரெஷர் குக்கர் போட்டு விசில் வச்சுக்கோங்க. என் குக்கரில் 2 விசில்ஸில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். இதையே நீங்கள் பிரியாணி அரிசியில் பண்ணும்போது 1:1.5 ரேஷியோ வாட்டர் ஆட் பண்ணணும். இது சாப்பாடு அரிசின்றதுனால நான் 1:2 ரேஷியோக்கு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. தென் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வாசனை போனோன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னா இதுக்கு தேவையான அளவு நான் அந்த மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கடாய் எடுத்திருக்கேன். ஸோ அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்தேன். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகும். நான் சமைக்கும் போது நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணிப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா நம்ம சாப் பண்ணி வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வெஜிடபிள் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும் சீக்கிரமாக. இந்த காய்கறியாக இருந்தாலும் நறுக்குன உடனே அதை உலையில் ஏற்றிடுங்க. இதில் காரத்துக்காக 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குவான்டிட்டி அளவு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். இதுவும் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஆச்சி மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம்.
மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி இதை சிம்மில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க போதும். மசாலா குக் ஆகிறதுக்குள்ளே மஷ்ரூம்ஸ் எல்லாம் சாப் பண்ணியாச்சு. சைட் பை சைடு இந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற ஜீரா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நிறைய வெசல்ஸை வந்து யூஸ் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அதனால் நான் இந்த குக்கர் இருக்கு இல்லையா, அதை சும்மா அலசிட்டு நான் இதிலே தான் வந்து மஷ்ரூம் கிரேவியும் பண்ண போகிறேன். வதக்கி வச்சுருக்க மசாலா வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடாயிலே வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம டைரெக்டாக கூட குக் பண்ணியிருக்கலாம். அதனால் கண்டினியூஸாக அங்கே நிற்க முடியல. மோர் ஓவர் வந்து அந்த கடாய் வந்து அடி பிடிக்குது. ஸோ வந்து மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரி இருந்தது. நான் இமீடியட்டாக அதை ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ இந்த மசாலா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 to 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்லேருந்தே வாட்டர் ரிலீஸ் ஆகும். இந்த 2 மினிட்ஸ் கேப்பில் வந்து என் ஹஸ்பண்ட்காக வந்து நான் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூம் வந்து எல்லா மசாலாவும் நல்லா சக் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரே விசிலுக்கு ஆஃப் பண்ணிவிடுங்க. மஷ்ரூம் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ அது விசில் வர நேரத்தில் கிச்சனை எவ்வளோலாம் க்ளீன் பண்ண முடியுமோ அந்த டைம்லேயே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஹெவி ஒர்க்காக தெரியாது. ஸோ குக் பண்ணும்போது என்னென்ன வெசல்ஸ்லாம் விழுந்ததோ அது எல்லாத்தையுமே நான் அப்பப்போ இமீடியட்டாக வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ ப்ரெஷர் குக்லேருந்து விசில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி போட்டால் நம்மளோட லஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் நான் 2 சப்பாத்தி தான் போட போகிறேன். நான் எடுத்த குவான்டிட்டியும் அவ்வளோதான். என்னடா ஷேப் கன்றாவே இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணால் ஓரளவுக்கு வந்தது. ஆனால் சப்பாத்தி சாஃப்டாக தான் வந்தது. ஆல்மோஸ்ட் லஞ்ச் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். என் ஹஸ்பண்ட் ரைஸ் கூட சாப்பிடுவார். கொஞ்சமான குவான்டிட்டியில் இன்டேக் பண்ணுவார். ஸோ டயட் இருக்கிறதுனால வந்து இதெல்லாம் நம்மளும் சேர்த்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஜீரா ரைஸும் மஷ்ரூம் கிரேவியும் தான் சாப்பிட்டேன். ஸோ வீக் ஆஃப்ன்றதுனால வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் போல் நல்ல ஒரு டீயோடு ஸ்டார்ட் பண்ணோம். டீ போடும்போது இருக்கிற வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. அந்த நைட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. டீ போடும்போது இந்த ஒர்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா ஈவினிங் போல் வெளியே போகிறோம். ஸோ வந்து குக் பண்ணி சாப்பிட்ற அளவு டைம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி மஷ்ரூம் கிரேவி இருக்குது இல்லையா, அதனால் சப்பாத்தி போட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சு ஹாட் பேக்கில் வச்சுட்டு வெளியே கிளம்பியாச்சு. நல்ல கிளைமேட். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மாலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு டிசைட் பண்ணோம். சரி ஒரு மூவிக்கு போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வந்து ஒத்துக்காமல் இருந்தது இல்லையா, அங்கே போனோடனே காஃபி ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஸ்மெல்லுக்காக வந்து நான் வந்து ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல நான் காஃபிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், நான் குடிக்கவும் மாட்டேன். பட் ப்ரெக்னென்சியில் வந்து எல்லாமே தலைகீழ மாறும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்து. தென் படம் முடிச்சுட்டு எங்கள் பிளானே மாற்றிட்டு நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயிட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி லைக் பண்ணியிருந்தனோ அந்த பாஸ்மதியோட ஸ்மெல்லே சுத்தமாக பிடிக்காமல் இருந்தது. சரி ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றோம், சரி சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்காக வந்து சாப்பிட போனோம். பட் நான் வச்சுக்கின குவான்டிட்டியில் ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி தான் சாப்பிட்டேன். என்னால் வந்து சாப்பிட முடியல. எனக்கு ஆல்வேஸ் ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்னா பிஸ்தா ஹவுஸ் தான். பட் நாங்கள் இதை வந்து வேறு ஒரு பிரான்ச்சில் வந்து ட்ரை பண்ணோம். பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் என்னால் தின்ன முடியல வாமிட்டிங் சென்சேஷனால். பட் என் ஹஸ்பண்ட் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. நாங்கள் சாப்பிட்டுட்டு லெஃப்ட் ஓவர் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி டெசர்ட் எதுனா சாப்பிட்லான்னு ரொம்ப நேரம் சுற்றி பார்த்தேன். ரொம்ப நேரம் சுற்றி பார்த்துட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி ஒரு வழியாக ஒரு பீஸ் ஆஃப் கேக் வாங்கி கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன்.
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். பாய். ஹாவ் எ நைஸ் டே.